அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டிஎன்பிசியில் மேக்ஸில் ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். ரேஷியோ ப்ரொபோர்ஷனலேருந்து வாங்க போகலாம். ஏ மற்றும் ஏபிசி ஆகியோரின் சம்பளங்கள் 3:4:5 என்ற விகிதத்தில் உள்ளது. அவர்களுக்கு ஊதிய உயர்வு முறையே 10%, 20%, 30% வழங்கப்பட்ட பின்பு அவர்களின் புதிய ஊதியங்களின் விகிதம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ நமக்கு உயர்வுனாலே நமக்கு என்ன தெரியும்? இப்போ 100 நம்ம காமனாக எடுப்போம். 110 100னா உயர்வுனா 10, அப்போ 100 காமனாக எடுத்தால் 110/100, 120/100, 130/100 அப்படின்னு நம்ம போடலாம். ஓகேங்களா? இப்போ நமக்கு ரேஷியோனா இப்போ A = 3x, அப்போ P = 4x, C = 5x. ஓகேங்களா? இப்போ இந்த மெத்தட் வந்து நம்ம எல்சிஎம் மெத்தடு போனால் அது வந்து டைம் அதிகமாகும். நான் சொல்கிற மெத்தட் போனால் உங்களுக்கு வந்து கொஞ்சம் டைம் வந்து கொஞ்சம் கீப்பப் ஆகும். வாங்க பார்த்துக்கலாம். இப்போ நம்ம வந்து இதை நம்ம 100ன்னு எடுத்துக்கணும். ஓகேங்களா? இப்போ 3x இதை நம்ம 300ன்னு எடுத்துக்கணும். 300, 4x 400, 5x 500. ஓகேங்களா? இப்போ நம்ம ஃபார்முலா படி நம்ம அமைக்கலாம். 300 என்று 110/100, 400 என்று 120/100, 500 என்று 130/100. இதை அடி கொடுத்தா ஆன்சர் 0 0 0 0 3/3 33, 330, 0 0 0 4 12 48, 480, 0 0 0 0 5/3 65, 650. இப்போ நம்ம ரேஷியோ எடுக்கலாமா? இதுக்கு அங்கே எடுக்கலாம். 330, 480, 650. 0 கட் பண்ணிடலாமா? எல்லா பக்கமும் 0 காமனாக இருக்கலாம். 0 0 0 33:48:65. இதுதான் ஆன்சர். ஆப்ஷனில் இருக்காம்பாங்களா? 33, 48, 65 என்ன இருக்குங்க? ஓகேங்களா? அதாவது நம்ம எல்சிஎம் மெத்தட் போனால் இது ரொம்ப நமக்கு வந்து சுத்து. இது வந்து 2 நிமிஷத்தில் நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். இதில் முக்கியமான கான்செப்ட் என்னென்னா, உயர்வுன்னா நம்ம 110ன்னு எடுத்துக்கிடணும். 3 4 5 நம்ம விகிதங்கள் நம்ம எடுக்கும்போது வந்து 3x 4x 5xன்னு இருக்கும். அதில் மட்டும் நம்ம 100 எடுத்துக்கிட்டாலே இதோட மெத்தட் அவ்வளோதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.